பெரும்பாலும் விஜயாந்தனி வந்துட்டு ஒரு இசையமைப்பாளர் ஆனதுக்கப்புறம், அதாவது வந்துட்டு நடிகர் ஆனதுக்கப்புறம், வேற எந்த நடிகர்களுக்கும் நான் வந்துட்டு மியூசிக் போட மாட்டேங்கிற மாரி ஒரு ரூல்ஸ வச்சுக்கிட்டாரு. ம். ஸோ அது வந்துட்டு அவருக்கு நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. ஆனா, ஜிவி பிரகாஷ் அத பண்ணல. பிரில்லியன்ட்டா என்ன பண்ணாரு அப்டின்னா, அவர் படத்துக்கு ஒரு மியூசிக் போட்டுக்கிறாரு. அத தாண்டி அங்கேருந்து வந்துட்டு அவருடைய வெல் விஷர்ஸா இருக்கக்கூடிய சில பேர் கூப்ட்டாங்கன்னா, நான் போடுவேன். இப்ப ஓகே. வந்துட்டு அமரனா நான் போடுவேன். எஸ்கேக்காக போடுவேன். அப்படிங்கிறது இந்த பக்கம். சுதா கொங்கராவா, சுதா கொங்கரா கூப்ட்டா போடுவேங்கிற இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஓகே. இது வந்துட்டு இவர இன்னும் வந்துட்டு ஒரு சேலபிள் மியூசிக் டைரக்டராவே வச்சுக்கிட்டு இருக்கு. அது வந்துட்டு ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு மூவ். அந்த மூவ தான் விஜயாந்தனி ஆக்டிங்ல பண்ணி ஓகே. ஒரு கொள்கைக்குள்ள வந்துட்டாரு. என் படத்துக்கு நான் மியூசிக் போட்டுக்கிறேன். நானே தயாரிச்சுக்கிறேன். முடிஞ்சா நானே டைரக்ட் கூட பண்ணிக்கிறேங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வந்துட்டாரு. பட் ஓகே. இதுவுமே இவருக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு போகுமா அப்படின்னா டவுட் தான். ஏன்னா இப்ப சமீப காலமா அவருடைய படங்கள் எதுவுமே ஓடாத ஒரு சூழல் வரும்போது, ம். இங்க இருந்து அவர் வேற ஒரு ரூட்ட மாத்தணும். இல்ல அப்படின்னா இன்னொரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு காணாமல் போன இசையமைப்பாளர்கள்ங்கிற பட்டியல்ல வந்துட்டு விஜயாந்தனி வருவதற்கான எல்லா பொருத்தமும் அவருக்கு இருக்கு. ம். ஆனா அவர் அதை விட புத்திசாலி. மேக்ஸிமம் அதை வந்துட்டு எப்படி மாத்தணும், என்ன பண்ணணுங்கிற அந்த ஒரு ரூட் வந்துட்டு அவர் பிடிச்சிருவாரு.